செவன்த் கொஷின். ஃபர்ஸ்ட் நான் இந்த செவன்த் கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். முதல்ல கொடுத்துருக்கிற டேட்டா என்னன்னு பாருங்க. எஃப் அப்படிங்கிறது ஒரு ஆர் டு ஆர் போகக்கூடிய ட்வைஸ் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ ட்வைஸ் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? எஃப் வந்து என்னால் 2 வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் எஃப் கண்டினியூஸாகவும் இருக்கும். ஏன்னா டிஃபரன்ஷியபிள்னாலே ஆப்வியஸாக கண்டினியூஸாக தான் இருக்கும். அதுக்கடுத்து எஃப் ஆஃப் என் வந்து 1. ஓகேவா? என்னங்கிறது என்னது? ஒரு இன்டீஜர். ஓகேவா? எஃப் ஆஃப் எந்த ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுத்தாலும் அதோட ஆன்சர் 1 தான். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்க கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஏன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா அதோட டெரிவேட்டிவ் 0. ஆப்ஷன்ஸ்ல எல்லாத்துலயும் டெரிவேட்டிவ் வச்சு தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால எதையுமே எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கிளவரா யோசிக்கணும். ஓகேவா? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிகே மேத் ப்ரெப். நான் உங்கள் டிகே, மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் அட் ஐஐடி மெட்ராஸ். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நான் வந்து சைன் ஆஃப் பை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா சைனுங்கிறது ட்வைஸ் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறமா சைன்ங்கிறது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும். டெரிவேட்டிவ் 0 ஆகாது. ஓகேவா? சில பாயிண்ட்ல மட்டும் தான் 0 ஆகும். ஸோ அதை பொறுத்து ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் கொடுத்துருக்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்க. எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு 1. எக்ஸுக்கு பதிலாக இன்டீஜர் வேல்யூ போட்டால் 1 வருமா? சைன் ஆஃப் பை, சைன் ஆஃப் 2π 3π எல்லாம் 0 ஆயிரும். கரெக்டா? அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு 1 ஆட் பண்ணிக்கிறேன். கிரேட். ஸோ நமக்கு ஃபங்க்ஷன் ரெடி. கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ற ஃபங்க்ஷன் ரெடி. இப்போ இதை வச்சுட்டு ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்? எஃப் டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எனக்கு என்ன வரும்? சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ். ஸோ பை இன்டூ cos pi x. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. கிரேட். இப்போ நான் n ன்னு இன்புட் கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? f dash of n. nங்கிறது ஏதோ ஒரு இன்டீஜர் which is nothing but cos of pi into cos of pi n. cos pi n ஓட வேல்யூ என்னது அப்படின்னா -1 the whole power n. ஓகே, ஃபார் n பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ். n இன்டீஜர்ஸா இருக்கும் பொழுது மட்டும் cos pi n ஓட வேல்யூ -1 the whole power n. வேற ஏதாவது நீங்க இன்டீஜர் இல்லாம n-க்கு பதிலா √2 √3 இல்ல இந்த மாதிரி ஏதாவது நீங்க போட்டீங்க, இல்ல ரேஷனல் நம்பர் போட்டீங்க 3/2 போட்டீங்கன்னா அங்கெல்லாம் வந்து -1 the whole power n சாட்டிஸ்ஃபை ஆகாது. கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறதுனால நான் அதை மட்டும் ட்ரை பண்றேன். ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? f dash of n is equal to pi into -1 the whole power n which is not equal to 0 for any integers. n-க்கு நீங்க எந்த இன்டீஜர் போட்டாலும் இது 0 ஆகாது. which means option A is wrong. ஏன்னா இது ட்ரூ தான் கேட்டிருக்காங்க. option A is wrong. எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போறேன்? ட்வைஸ் டிஃபரன்ஷியபிள். ரெண்டுமே ட்வைஸ் டிஃபரன்ஷியபிள். கரெக்டா? ஸோ அதனால கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை லைட்டா ஆல்டர் பண்ண போறேன். ஓகேவா? ஏன்னா இதே நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மறுபடியும் சைனுக்கே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பை எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இதுவும் நான் ஒரு ரீசன்னால தான் எழுதுறேன். ஆப்வியஸா நமக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதனால +1 போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆயிரும்? 2 sin பை எக்ஸ். செயின் ரூல் யூஸ் பண்ணணும். ஸோ சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் பை எக்ஸ், பை எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா பை, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, 2 sin a cos b. ஸோ இதோட வேல்யூ என்னது? sin 2a. கிரேட். இப்போ அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ எனக்கு இது காசா மாறிடும். ரைட்? சோ சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? cos 2πx into 2π. சோ இப்போ எனக்கு என்ன வந்துரும்? 2π ஸ்கொயர் cos of 2πx. ஓகே, இப்போ நான் இன்டீஜர் வேல்யூ இன்புட்டா கொடுத்தா எனக்கு என்ன வரும்? f double dash of n is equal to 2π square cos of 2πn. cos 2πn ஓட வேல்யூ 1 which is nothing but 2π square. This is not equal to 0 for any n belongs to integers. ஆப்ஷன் சியும் தப்பு. ஓகே, இப்போ ஆப்ஷன் டி நீங்க திங்க் பண்றதுக்காக நான் வந்து விட்டுறேன். ஆப்ஷன் டியும் தப்பு தான். நீங்க கவுண்டர் எக்ஸாம்பிள் யோசிச்சா ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா? ஏதாவது ஹிண்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் வந்து ஹிண்ட் கொடுக்குறேன். ஆப்ஷன் டியும் ராங். அது ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். கவுண்டர் எக்ஸாம்பிள் இதுல இருந்தே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சோ இதை வச்சுட்டு ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சோ இப்போ எலிமினேட் பண்ணி கண்டுபிடிக்கிறத தாண்டி ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நான் எலிமினேட் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருப்பேன். எனக்கு வந்து பர்சனலாக வந்து டிஎம் என்னது அப்படின்னா, ப்ரோ எலிமினேட் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க, பட் எக்ஸாம் ஹாலில் ஆப்ஷன்ஸ் மாறினாலோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் வந்தாலோ நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதனால கான்செப்டையும் சேர்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. அதனால ஆப்ஷன் பி ஃபைன், எலிமினேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஏன் கரெக்ட் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனும் நான் வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோவில். ஸோ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு நான் இன்டிஜர் ரியல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? f of n equal to 1 for n belongs to integer அப்படின்னு நம்ம கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. f of n plus 1 என்னவா இருக்கும்? அதுவும் 1 தான் இருக்கும். கரெக்டா? ஏன்னா f of n-ங்கிறது இன்டீஜர்னா n plus 1 இன்டீஜர் தான். இப்போ f of n plus 1 1 தான் இருக்கும். ஓகே, கிரேட். f-ங்கிறது என்னது? ட்வைஸ் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? f-ங்கிறது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்?
க்ளோஸ்ட் இன்டர்வல் n, n+1 இந்த இன்டர்வலை மட்டும் பார்க்குறேன். இதுக்குள்ள f கண்டினியூஸா? எஸ். fங்கிறது த்ரூ அவுட் ஆர் டு ஆர் கண்டினியூஸ். கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஆர் டு ஆர் ட்வைஸ் டிஃபரன்ஷியபிள்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா fங்கிறது கண்டிப்பாக கண்டினியூஸாக தான் இருக்கும். கரெக்டா? ஆல்ரெடி ட்வைஸ் டிஃபரன்ஷியபிள்னு கொடுத்ததுனால fங்கிறது டிஃபரன்ஷியபிளாகவும் இருக்கும். ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது? fங்கிறது கண்டினியூஸ். அதுக்கப்புறம் ஓப்பன் n, n+1 இதுல fங்கிறது டிஃபரன்ஷியபிள். எண்ட் பாயிண்ட் சேமா இருக்கு. f of n equal to f of n+1 இருக்கு. இப்போ நம்ம ரோல்ஸ் தியரம் அப்ளை பண்ண முடியுமா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து பியூர் அப்ளிகேஷன் ஆஃப் ரோல்ஸ் தியரம். ஓகே, ஸோ ரோல்ஸ் தியரம் நம்ம அப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, தேர் எக்ஸிஸ்ட் அ பாயிண்ட் Cn, நான் Cnங்கிறது இன்டென்ஷனலாக தான் டினோட் பண்றேன், பிலாங்ஸ் டு n, n+1 such that f dash of Cn equal to 0, ரைட்? ஸோ இப்போ Cnங்கிறது n-க்கும் n+1க்கும் நடுவில் இருக்கும். அப்போ ஆப்வியஸா Cnங்கிறது ஒரு இன்டீஜரா இருக்காது. ஓகேவா? ஏன்னா 3க்கு அடுத்த நம்பர் 4, 3க்கும் 4க்கும் நடுவில் ஒரு நம்பர்ல 0 ஆகுதுன்னு சொல்லிட்டேன். அந்த நம்பர் எப்படி இன்டீஜரா இருக்க முடியும்? அதனால இது ஒரு நான் இன்டீஜர் ரியல் நம்பர். கரெக்டா? இப்ப n-க்கு பதிலா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நீங்க போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால C1, C2, C3, C4ன்னு நிறைய C's வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அப்ப infinitely many such non-integer real numbers exist ஆகும் such that whose derivative at that point is 0. ஓகேவா? பை ரோல்ஸ் தியரம் நம்மளால இதை ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதான் அதோட ஆக்சுவல் ப்ரூஃப். இதை வச்சுட்டு ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். தட்ஸ் வாட் we are about to show. அதான் நம்ம காட்ட வந்தோம் அண்ட் அதையுமே நம்ம காட்டியாச்சு. ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனல் DK Math Prepக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then it's me DK.